வணக்கங்க. வணக்கம் ஐயர். வணக்கம் ஐயா. ஐயா, கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு போக கூடாதுங்க. டேய், ஐயா யாருன்னு தெரியுமில்ல? இந்த கோயிலை கட்டினது ஐயாவோட அப்பா தான். உள்ள அந்த சாமி செருப்பு போட்டிருக்குல்ல, போட்டுருக்குங்க. அந்த சாமியை செருப்பு போட்டிருக்கும் போது நான் ஏன்டா போடக்கூடாது? ஒரு பொண்ணை பார்த்து சொல்லு. அவதான்டா அந்த ரோஸ் கலர் தாவணி. How is it? யாரா அந்த பொண்ணு? தெரியலங்க, ஊருக்கு புதுசு போடுது. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். ஊருக்கு புதுசுங்களா? என் பேர் ரத்னவேல். உங்க பேரு? தேவயானி. நல்ல பேரு. கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறீங்களா? என்னங்க உங்களே அடிச்சிட்டு போறா? பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. பூ தானா தொட்டுடுச்சுடா, பறிச்சிருவோம். எதிரியை கோட்டையில சந்திக்கணும், பொண்ணை தோட்டத்துல சந்திக்கணும், சாமிய கோயில்ல சந்திக்கணும். வாடா. இந்த பொண்ணு உனக்கு தேவையா? அவ என்ன தேவ யானையா இல்ல மத யானையா? இந்த அடி அடிக்கிறாளே. அவ எப்பேற்பட்டு இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அந்த தேவயானி என் வாழ்க்கையின் ராணி. எப்படியோ போனி. என்ன பாக்குறேன்? எவ்வளவு தேங்காய் இருக்கு? நேத்து எண்ணிட்டமே. நான் முத்து விட்டு விட்டு 2 நாளா வெளியே வரல. அந்த தியானாவை பார்த்ததுல இருந்தே ஆனா டாவாயிட்டாரே. என்னடா உளர்ற? இல்ல அந்த தெய்வானைய பார்த்ததுல இருந்தே அண்ணன் டல் ஆயிட்டாரே. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன, என் கால்ல இருக்கிற சேனாவாலே உன்னை ஆனா பண்ணிடுவேன். அந்த தேவி அடிக்கடி பாக்குறதுக்கு என்ன வழி? வழி இருக்கு. அந்த பொண்ணோட அப்பன் ஒரு சங்கீத வித்வான். உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு வரும். ஒரு ஹார்மோனிய பொட்டிய வாங்கிக்க, அந்த சாஸ்திரி கால்ல போய் குருவேன்னு விழுந்துரு. சங்கீதம் கத்துக்கிற சாக்கல அடிக்கடி அங்க போகலாம். அந்த பொண்ணை பார்க்கலாம், பேசலாம், தண்ணி கிண்ணி கேட்கலாம். ஹார்மோனிய பொட்டி வாங்குறதுக்கு என் கையில காலனா கூட காசு இல்லையே. காலனாவுக்கு ஆர்மணி பெட்டி கிடைக்காதே. அந்த சேனா எடு. வேண்டாம் வேண்டாம். ஒரு பிரச்சனையை சொன்னா அதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கப்பா. ஹார்மோனிய பொட்டிக்கு என்ன செய்யலாம்? என் பேர் முத்துவீரன். எல்லாரும் முத்துன்னு கூப்பிடுவாங்க. உனக்கு என்ன வேணும்? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் தான் சங்கீத உலகத்துல தெரியாதவங்களே கிடையாது. உங்களை பார்க்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரம் வரும்போது தான் எல்லாமே கூடி வரும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப நல்ல நேரம், எல்லாமே கூடி வந்துட்டு இருக்கு. உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கம் இல்லை. கனவுல நீங்க தான், நினைவுல நீங்க தான். உங்க பார்வை மேல பட்டாதான் இருண்டு போன என் வாழ்க்கையில விளக்கே எரியும். அதனாலதான் என்னமோ கார்த்திகை மாசம் அன்னைக்கு வந்து என் மனசுல குடியேறிட்டீங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்க இந்த ஊருக்கு குடியேறி வந்துட்டீங்க. நீ என்ன சொல்ல வர்ற? உனக்கு என்ன வேணும்? நான் உங்ககிட்ட சங்கீதம் கத்துக்க வந்திருக்கேன். பெரிய மனசு பண்ணி நீங்க இதை ஏத்துக்கணும். இல்லப்பா, நான் யாருக்கும் சங்கீதம் கத்துக் கொடுக்கறதா இல்லை. இந்த காலத்துல யாரும் சங்கீதத்தை ஆர்வமா கத்துக்கிறது இல்லை.
நாகரீகம் வளர்ந்தப்புறம் கர்நாடக சங்கீதமே நலிஞ்சு போச்சு. நான் இந்த கிராமத்துக்கு வந்ததே அந்த நாகரிகத்துல இருந்து தள்ளி இருக்கத்தான். இப்ப நிம்மதியா இருக்கேன். என்னால முடியாதுப்பா. ஐயா, நீங்க பெரியவங்க அப்படி சொல்லிடக்கூடாது. நீங்க கத்துக்கிட்ட சங்கீதம் உங்களோட அணிஞ்சிடக்கூடாது. 4 பேர் சொல்லி கொடுத்தீங்கன்னா சங்கீதம் வளரும். அது நீங்க அந்த சரஸ்வதி தேவிக்கு செலுத்துற காணிக்கையா இருக்கும். எதுக்கு சொல்லி கொடுக்கணும்? எதுக்கு வளர்க்கணும்? சங்கீதங்கிற பேரால காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நான் மாத்திரம் ஏன் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கணும்? இதெல்லாம் அந்த சரஸ்வதி தேவியே கேட்கல, உமக்கன்னையா வந்தது. பயா சங்கீதம் கத்துக்கிறாரா? சங்கீதம் இத உள்ளவேமா? அப்பா, ஒருத்தர் ஆர்வமா சங்கீதம் கத்துக்க வரும்போது ஏன்பா விரட்டுறேள்? முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே. முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே. 30 முக்கோடி தேவர்களே, 30 முக்கோடி தேவர்களே, எப்போதும் துணை வேண்டும் ஐயா. முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே. 30 முக்கோடி தேவர்களே, எப்போதும் துணை வேண்டும் ஐயா. முந்தி முந்தி விநாயகரே வந்து வந்தெம்மை கண் பாருமே. மன்னிக்கணும், ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டேனா? அருமையான சாரீரம். உன்னை நான் சிஷ்யனா ஏத்துக்கிறேன். சீக்கிரிக்கணும். ஆமா, இத வாங்கிக்கம்மா. பாப்பா யாரு? பாப்பா இல்ல, என் பொண்ணு. ஈஸ்வரா, சாக்ஷாத் அந்த சரஸ்வதி தேவியே பூலோகத்துக்கு மறு அவதாரம் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. பேரு காயத்ரியா? இல்ல, தேவியானே. செல்லமா தேவின்னு கூப்பிடுவோம். ரெண்டுமே நல்லா இருக்கு. போய் தம்பிக்கு காஃபி உண்டா? ஐயோ, இந்த காஃபி, டீ, சோடா, பீடா, வீரு, பிராந்தி, விஸ்கி, சிகரெட்டு, பொடி, வெத்தலை பாக்க எதுவும் போட மாட்டேன். ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன். மேல சாகபக்ஷி. பரவாயில்லையே, இந்த காலத்துல உன் மாதிரி பிள்ளைய பாக்குறது ரொம்ப அதிசயம். நாளைக்கு ஏகாதசி இல்ல? நாளைக்கு நல்ல நாள். நாளைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிடலாம். கிளம்புற 5 மணிக்கு வந்துடுறியா? சரி, நான் வரேன். வணக்கம்மா.